தீபத்தின் மொழியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் மொழியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். நல்வாழ்வின் தீபங்களாய் இன்று நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நம் வாழ்வின் தேவைகளை தினம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அவரில் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். இயேசுவோடு நாம் நடந்தால் என்றும் நம் வாழ்வில் தோல்விக்கு இடமில்லையே. நன்மை செய்து நீ மகிழ்ந்தால் இங்கு உண்மை ஒளி உனக்கு கிடைத்திடுமே. வார்த்தை இங்கு மனுவானா நம் வாழ்வினில் என்றும் குடிகொண்டார். வார்த்தை இங்கு மனுவானார் நம் வாழ்வினில் என்றும் குடிகொண்டார். அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இயேசுவிற்கு மிகவும் நெருக்கமானவர்களே, தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு திருவழிபாட்டிற்கு வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள். புயலுக்கு பின் அமைதி, இரவுக்கு பின் பகல், துன்பத்திற்கு பின் மகிழ்ச்சி என்பதைப் போல் இயேசுவின் பாடுகளுக்கு பின் மகிமை உண்டு என்ற ஆழ்ந்த பொருள் நிறைந்த நம்பிக்கையை நாம் மனதில் பதிவு செய்கிறது இன்றைய வாசகங்கள். மலையின் மேல் ஏறி ஓர் ஆன்மீக தேடலை தேடுவதை நம் நாட்டில் எப்போதும் காணலாம். அன்று இஸ்ரேல் மக்கள் மத்தியில் இந்த நிகழ்வுகள் உண்டு என்பதை விவிலியத்தில் காணலாம். தாபோர் மலையில் திருத்தூதர்கள் அடைந்த ஆன்மீக தெய்வீக நிகழ்வின் மகிழ்ச்சி என்றும் நம்மில் நிலைந்திருக்கட்டும். மகிழ்ச்சியான தாபோர் மலைக்கும் துன்பமான கெத்சமனி தோட்டத்திற்கும் அதே சீடர்களை அழைத்துச் செல்கிறார். அதுபோல அன்றாட வாழ்வில் பல மகிழ்ச்சியான ஆறுதலான நேரங்களில்
இறைவன் நம்மை உறுதிப்படுத்துகிறார். சந்திக்கவிருக்கும் துன்பங்களை தாங்கும் சக்தியை தருகிறார். ஆனால் நாம் அதை பலமுறை கண்டு கொள்வது கிடையாது. துன்பங்கள் மட்டுமே நமக்கு பெருஞ்சுமையாக இருக்கிறது. எந்நாளும் எந்நேரமும் நம்மை வழிநடத்தும் இயேசுவின் பிரசன்னத்தில் வாழ்வோம். காற்றில் ஆடும் நாணலைப் போல் நாமும் இயேசுவோடு இணைந்திருந்தால் அச்சம் என்பது நம் வாழ்வில் இல்லை. எனவே இன்ப துன்பங்களை ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு இரண்டர கலந்து வாழ வேண்டி அருள் வரங்களை இன்றைய திருப்பலி கொண்டாட்டத்தில் மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, இதோ இந்த ஞாயிறு வழிபாட்டில் பங்கேற்க குழுமியிருக்கிற நாம் நம்மை நாமே தகுதியாக்கி கொள்ளும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம் பாவங்களையும் குற்றங்குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம், மனவருந்துவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருமலுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாக்கி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள மெய்த்தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, மது நாளாகி இன்று மது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் மது அருளின் ஊற்றினை மேல் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன்மை அணுகி வரவும் மது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் வரதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின எலிசா வழியாக கற்பித்து மது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்திட வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உடைய தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை புனிதப்படுத்துவாராக. இதன் நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் திருவிருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்தருள்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உமது அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவிசாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு உமது வார்த்தைகளால் எங்கள் உள்ளத்துக்கு ஊட்டம் அளிக்க திருவிழம் கொண்டீரே. அகவொளியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சியை கண்டு மகிழ செய்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்த்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
திரு மகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. புதிய நாட்டை பெற்ற ஆபிரகாமுடன் இறைவன் செய்யும் இந்த உடன்படிக்கையில் 3 நிகழ்வுகள் உள்ளன. வாக்குறுதி, அடையாளம், கீழ்ப்படிதல். விண்மீன்களை எண்ணிப்பார், இறை இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்ற வாக்குறுதி உடன்படிக்கையின் அடையாளமாக 2 பாறைகள் மேல் ஆண்டவர் கட்டளையிட்டபடி ஆபிரகாம் விலங்குகளை வெட்டி வைக்கின்றார். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை அவர் அவர்களுக்கு நீதி கர்த்தினார். இதுதான் ஆபிரகாமின் கீழ்ப்படிதல். இவ்வாறு கடவுளின் உடன்படிக்கையை ஆபிரகாம் கொண்ட நம்பிக்கையையும் எடுத்துரைக்கும் இன்றைய முதல் வாசகத்தில் கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். கடவுள் ஆபிரகாமிடம் உடன்படிக்கை செய்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனம் 5-12, மீண்டும் 17-18, மீண்டும் 21 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் ஆபிரகாமிடம், இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். அதற்கு ஆபிரகாம், என் தலைவராகிய ஆண்டவரே, இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமிடம், 3 வயதுள்ள இளம்பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்பரியாடு, ஒரு காட்டுப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். ஆபிரகாம் இவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை 2 கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையாத பகுதிக்கு எதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை. துண்டித்த உடலை பறவைகள் தின்ன வரும்போது ஆபிரகாம் அவற்றை விரட்டிவிட்டார். கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிரகாமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது. கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது. அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கு இடையே சென்றன. அன்றே ஆண்டவர் ஆபிரகாமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து, எகிப்தில் உள்ள ஆற்றிலிருந்து இப்ரேதீசு பேராறு வரை உள்ள இந்த நாட்டை உன் வழிமரபினருக்கு வழங்குவேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 27. நாம் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. 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 ஆண்டவரே என் ஒளி, அவரே என்
ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் நெஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே நான் மன்றாடும்போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். ஆண்டவரே உமது முகத்தை நாடுவே. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நீர் சினங்கொண்டு அடியேனை விலக்கி விடாதேரும். நீரே எனக்கு துணை, என் மீட்பராகிய கடவுளே, என்னை தள்ளிவிடாதேரும். என் மீட்பராகிய கடவுளே, என்னை தள்ளிவிடாதேரும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பே. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்தீரு. மன உறுதிக்குள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்தீரு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாவது வாசகத்தில் திருத்தூதர் பவுலடியார் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருவாக்குவார் என்று அவரின் அன்பை பதிவு செய்கின்றார். நாம் நமது தன்னல வாழ்விற்குள்ள இறந்து புதைக்கப்பட்டால் தாம் வேற்றுரு பெற்று கிறிஸ்துவை போல உயிர்த்தெழ முடியும். தம் மக்கள் மீது அவர்களுக்குள்ள அன்பை உச்சிமுகர்ந்து கொண்டோர் அவர் ஆண்டவருள்ள உறவில் நிலைத்திருங்கள் என்று திருத்தூதர் பவுலடியார் திருமடலில் பதிவு செய்த அறிவுரைகளை கவனமுடன் செவிமடுப்போம். கிறிஸ்து நம் உடல் மாட்சிக்குரிய தமது உடலில் சாயலாக உருமற்றவர். திருத்தூதர் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 மற்றும் இறைவார்த்தை
அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 1 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னைப் போல் வாழுங்கள். நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரிப்படியே வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவராய் நடப்போர் பலர் உள்ளனர். அவற்றை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன். இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன். அழிவே அவர்களின் முடிவு, வயிறே அவர்களின் தெய்வம், மானக்கேடே அவர்களின் பெருமை. அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுகளையே சார்ந்தவை பற்றியே. நமக்கோ விண்ணகமே தாய்நாடு. அங்கிருந்துதான் மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கின்றோம். அவரே தமது ஆற்றலை தயவுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய நமது உடலில் சாயலாக உருமாற்றவர். அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர். ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் வாஞ்சைக்குரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வகை. அன்பர்கள், ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறை திருவசனங்கள் 28 36 வரை. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையில் ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருக்கும்போது அவரது முகத்தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மாறியது. மோசே, எலியா எனும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேற இருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாயிருந்தார்கள். அவர்கள் விழித்தபோது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேவுக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றும் 3 கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வதை இன்னதென்று தெரியாமல் சொன்னார். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தில் நின்று, இதோ என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டப்பட்டவர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரலை கேட்டபோது இயேசு மட்டும் இருந்தார்.
தங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாட்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எக்காலமும் மன்றாட கடமைப்பட்டுள்ள நாம் குறிப்பாக இத்தவக்காலத்தின் இந்நாட்களில் கிறிஸ்துவோடு விழித்திருந்து மிகுந்த உருக்கத்துடன் நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். உடன்படிக்கையின் நாயகனே என் இறைவா, இத்தவக்காலத்தில் திரு அவையின் திருத்தந்தை யாயர்கள் துறவித்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் இறைமகன் இயேசுவை உறுதியாக பற்றி கொண்டு அவர் வழியில் செல்லவும் எதிர்வரும் வாழ்வியல் நிகழ்வுகள் எப்படி இருந்தாலும் எம்பெருமான் இயேசுவின் காலடிகளை பற்றி வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா மன்றாட்டை கேட்டவர். எங்களை வளமான உமது நிறைவாழ்வுக்கு இட்டுச் செல்லும் இறைவா, எங்கள் குடும்பங்கள் திருத்தூதர்களைப் போல் வாழ்ந்திடவும் விண்ணகமே எமது தாய் நாடு, அங்கிருந்து வரும் இறைமகன் இயேசுவிற்காக காத்திருக்கவும் மாட்சிமைக்குரிய அவரின் உடல் போன்று உருமாற்றம் பெரியவும் வேண்டிய வரங்களை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா மன்றாட்டை கேட்டவர். நிலையான நாடு விண்ணகமே என்று உணர்த்திய எம் இறைவா, அரசியல் தலைவர்கள் இவ்வுலகத்தில் சொத்துக்களையும் புகழையும் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து விடுபட்டு மக்களின் நலன்கள் காக்கும் தன்னலமற்ற போக்கை கடைபிடிக்கவும் மக்களுக்கு நல்லதோர் எதிர்காலத்தையும் வளமான வாழ்வையும் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா மன்றாட்டை கேட்டவர். அருட்செல்வங்களின் நாயகனே எம் இறைவா, இப்பொழுதும் எம் தமிழகத்தில் அரசு தேர்வு எழுதும் எல்லா மாணவ மாணவிகள் அனைவருக்கும் தேவையாக உடல் உள்ள சுகமும் தேர்விற்கு தேவையான ஞானத்தையும் மன தைரியத்தையும் கொடுத்து பெற்றோர்களின் அன்பும் ஆதரவும் பெற்று தங்களின் எதிர்கால வாழ்வில் வெற்றி பெறவும் அதன் மூலம் புது வாழ்வு அடைய வேண்டிய வரங்களை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா மன்றாட்டை கேட்டவர். ஏழைகளுக்கு இறங்குபவன் கடவுளுக்கு
கடன் கொடுக்கின்றான் என்று கூறிய எம் இறைவா, உலகம் முழுவதும் உணவின்றி உடையின்றி வாழ்வை இழந்து உம்மையை நம்பியிருக்கும் ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், வறுமையில் வாடுவோர், தனிமையில் தவிப்போர் போன்ற இவர்களின் தேவைகளை சந்தித்து தங்கள் அன்பையும் அரவணைப்பையும் பகிர்ந்து அளிக்க தேவையாக நல்ல மனப்பக்குவத்தை எமக்கு இத்தவக்காலத்தில் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, உங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்புவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, பல்வேறு வேண்டுதல்களோடு விருப்பங்களோடு உம்மை தேடி வந்திருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கனிவோடு கண்ணோக்கியருளும். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த தவக்காலத்தில் அவர்கள் மேற்கொள்ளுகிற ஒவ்வொரு தவ முயற்சிகளையும் கண்ணோக்கியருளும். உமது அன்பையும் இரக்கத்தையும், குறிப்பாக உம்முடைய மன்னிப்பையும் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தந்தருளும். இன்றைய நாளிலும் கூட இந்த தியான நிகழ்வில் பங்கேற்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எத்தகைய வேண்டுதல்கள் தங்கள் வாழ்வில் நிறைவேற்றப்பட வேண்டுமென்று எதிர்நோக்கி காத்திருக்கின்றார்களோ அந்த வேண்டுதல்களை எல்லாம் அவருடைய வாழ்வில் நிறைவேற்றித்தாரும். குடும்பங்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் கட்டளையிடும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்கு இறைவா, எது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா? உனக்கது ஈடாகுமா? எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும்? மலையாவும் தந்தேன், திருப்பாதம் வைத்தேன், உனக்கது மனமில்லையோ? கனியாவும் தந்தேன், திருப்பீடம் வைத்தேன், உனக்கது சுவையில்லையோ? எதை நான் தருவேன் தலைவா, நீ விரும்புவதென்னவோ இறைவா? எளியேன் இதயம் தந்தேன், எளியேன் இதயம் தந்தேன், அது ஏற்றதாயிருக்குமோ இறைவா? எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும் உனக்கு இறைவா? எது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா? உனக்கது ஈடாகுமா? எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும்? சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருக்கிற பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, பலிப்பொருள் எங்கள் பாவங்களை கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோ. பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு உம்மீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனித மலையில் தமது பேரொளியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறைவாக்கினர்களும் சான்று பகர்ந்தவாறும் தம் பாடுகள் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர் விளங்கச் செய்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு நாங்களும் சேர்ந்து மண்ணுலகில் இடையராது மது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று ஒளியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென மெய்த்தாண்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களது திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சாமி, எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் திருத்தூதர் புனித சந்தியாகப்பர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் உயர்வு என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மடிந்தீரே. இதோ எங்கள் பாவங்களை பாராது மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு ஏற்ப எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் குடும்பங்களிலும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர்
மகிழ்ச்சியின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். தவக்காலத்தில் ஆண்டவரிடம் முழுமையாக திரும்புவதற்காக, மன மாற்றத்திற்காக நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றவர். இவர் தருகின்ற விருந்தில் பங்கேற்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் திகிற்றோம். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், என் ஆன்மா நலமடை. செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வின் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே, உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் நின் வாசல் அடைந்திடுவே. நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா. நான்
என்றும் உன் சாயல்தானே. உன் கோயில் குடிகொள்ள நீ வா, தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா. சேயாக நம்பி வந்தோ வாழ்வின் மொழியேற்றவா. உன் பாசனரங்கில் இணைந்தாலே போதும் சுகராகம் மீட்டிடுவே. உன் வார்த்தைக் கடலில் மிதந்தாலே போதும் யுகம் பல படைத்திடுவே. எல்லாமே நீதானே இறைவா, என்னுள்ளம் நிறைவாக நீவா. எல்லாமே நீதானே இறைவா, என்னுள்ளம் நிறைவாக நீவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா. சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் மொழியேற்றவா. அறிவிப்புகள். இன்று தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு, 19ஆம் தேதி புதன்கிழமை, புனித யோசேப்பு பெருவிழா. 23ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு. அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பலியை சிறப்பித்த வின்சென்ட் தே பவுல் சபையினருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் மரியாயின் சேனையினர். அன்புக்குரியவர்களே, 21 வெள்ளிக்கிழமை இரவு தொடங்கி 22, 3, 25 சனிக்கிழமை இரவு முடிய ஒரு நாள் தவக்கால திருப்பயணமாக கேரளாவில் உள்ள எடத்வா அதை சுற்றியுள்ள திருத்தலங்களுக்கு சென்று வர நம்முடைய பங்கிலிருந்து திட்டமிடப்பட்டிருக்கிறது. பேருந்து கட்டணம் ரூபாய் 600 மட்டும். எனவே விரைவாக உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 23ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தென்காசி மறைவட்ட அளவில் மறைவட்ட பங்குகளிலிருந்து தென்காசி புனித மிக்கேல் அதிதூதர் திருத்தலத்திற்கு இறைமக்கள் திருப்பயணமாக செல்ல இந்த மறைவட்டத்தை சார்ந்த அருள் தந்தையர்கள் சேர்ந்து முடிவெடுத்திருக்கின்றோம். எனவே அன்று மாலை ஒரு 4 மணி அளவில் எல்லோரும் தென்காசி புனித மிக்கேல் அதிதூதர் மிக்கேல் திருத்தலத்திற்கு வந்து சேர்ந்து அந்த திரு யாத்திரையிலே கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அங்கே சிலுவை பாதையும் ஒப்புரவு அருட்சாதனங்களும் வழங்கப்படும், திருப்பலியும் நடைபெறும். அந்த
நிகழ்வில் எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கவும் இறை அருளை பெறவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். கடந்த வெள்ளிக்கிழமை சிலுவை பாதையை சிறப்பித்த யோசேப்பு அன்பிய குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை சிறப்பிப்பவர்கள் புனித சவேரியார் அன்பியத்தை சார்ந்த குடும்பத்தினர். அதோடு 19ஆம் தேதி தவக்காலத்திலே பெரிய விழாக்கள் ஒன்றும் இருக்காது. 2 விழாக்களை கொண்டாடுகின்றோம். ஒன்று புனித யோசேப்பு விழா தவக்காலத்தில் வந்தால் அதை பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். அதே போன்று மரியாளுக்கு இயேசுவினுடைய பிறப்பு அறிவிக்கப்பட்ட அந்த நிகழ்வையும் ஒரு பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். எனவே யோசேப்பு அன்பியத்தார் 19ஆம் தேதி வருகின்ற புதன்கிழமை அந்த பெருவிழாவை சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யோசேப்பு அன்பிய குடும்பங்கள் எல்லாரும் அன்னைக்கு திருப்பலிக்கு வந்து ஒரு அன்பிய திருப்பலியாக அதை ஒப்புக் கொடுங்கள். முன்னுரை, விசுவாசிகளின் மன்றாட்டு எல்லாவற்றிலும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யோசேப்பு அன்பிய குடும்பத்தாரை. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் தவக்காலத்தின் ஒரு சிறந்த நாளாக நாம் அனைவரும் காலை 9 மணியிலிருந்து ஜெபத்திலும் தியானத்திலும் நிலைத்திருந்தோம். நிறைய பேர் பாவசங்கீர்த்தனம் பண்ணிங்க. ஆனால் எல்லாரும் பண்ணலைன்னு நினைக்கிறேன். புனிதர்கள்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா? ஆனால் புனிதர்கள் தான் அடிக்கடி பாவசங்கீர்த்தனம் பண்ணியிருக்காங்க வரலாற்றை பார்க்கும்போது. எனவே இன்றைக்கு நமக்கு அருமையாக இந்த தவக்கால சிந்தனைகளை வழங்கி நம்மை வழிநடத்திய சிலுவை பாதையும் வழிநடத்தி ஆண்டவர் இயேசுவுக்குள் நம்மை ஒரு உடனிருப்பு, அதாவது இயேசுவோடு ஒரு 3 மணி நேரம் நம்மை வழிநடத்தி சென்றவர் அருட்பணி பிலமோன் அவர்கள். கடையம் பங்கிலே பணிபுரிகின்றார் திருத்தொண்டராக. இந்த வருகின்ற மே மாதத்தில் அவர் குறிப்பிட்டம் பெறுவார். நல்ல ஒரு அனுபவங்கள், தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு நம்மை வழிநடத்தி சென்றார். அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அடுத்து இன்றைக்கு நமக்கு ஒப்புரவு அருட்சாதனத்தை வழங்கி இந்த திருப்பலியையும் நிறைவேற்றியவர் அருள் தந்தை பீட்டர் அடிகளார் அவர்கள். நிறைய பேருக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் பல மறைமாவட்டத்தில் பல உயர்ந்த பணிகளை செய்தவர். மறைமாவட்ட பள்ளிகளுடைய கண்காணிப்பாளராக, மறைவட்ட அதிபராக, தற்பொழுது ஜூபிலி மேய்ப்பு பணி நிலையத்தினுடைய அதிபராகவும், பணிக்குழுக்களின் ஒருங்கிணைப்பாளராகவும், அன்பிய பணிக்குழுவின் செயலராகவும் மிக அருமையாக பணியாற்றி வருகிறார். தந்தை அவர்களும் இன்றைக்கு வந்திருக்கிறது நானே நினைக்கல. நேற்று அவர் பாவூர்சத்திரம் வர்றாருன்னு கேள்விப்பட்டு அவரை தொடர்பு கொண்டேன். தொடர்பு கொண்ட உடனே வருகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு வந்து நமக்கு ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கி இந்த திருப்பலியை நிறைவேற்றியிருக்கிறார். தந்தை பீட்டர் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி கொள்கிறேன். அடுத்ததாக நமக்கு திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்து ஒப்புரவு அருட்சாதனத்தையும் வழங்கியவர் அருள் தந்தை ஜேம்ஸ் அடிகளார் அவர்கள். நமக்கு அருகாமையிலே இருக்கின்ற பாவூர் சரித்திரத்தினுடைய பங்கு தந்தை, நல்ல பாடகர், நல்ல மறையுரையாளர். அவருடைய மறையுரையை நான் ஒரு சில சமயம் தான் கேட்டிருக்கிறேன். நல்ல அவருடைய மொழி நடை ரொம்ப அருமையாக இருக்கும். இவே தந்தை அவர்களும் இன்றைக்கு வருகை தந்திருப்பது நமக்கு சிறப்பு.
அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் குறித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைக்கு இவ்வளோ பேர் திருப்பலியில் கலந்துக்கிட்டோம். ஆனால் தொடக்கத்தில் இந்த தியானம் ஆரம்பிக்கும்போது எத்தனை பேர் இருந்தோம்? நான் இருந்தேன் அப்படிங்கிறவங்களாம் கை தூக்கம் பார்ப்போம். 22 பேர் தான் இருந்தோம். தியானம் ஆரம்பிக்கும்போது 22 பேர் தான் இருந்தோம். அவங்க முதல்ல சாமியார் கை தூக்க சொல்லும்போதெல்லாம் கை தூக்கவே இல்லை, இப்போ கை தூக்குறாங்க இருந்தா அப்படின்னு. அதே போன்று நிறைய பேர் பாவசித்திரம் பண்ணியிருக்கிறீங்க. எப்போதுமே ஞான காரியங்களில் நாம் அசட்டையாக இருக்கக்கூடாது, குறித்த நேரத்தில் இருக்க வேண்டும். திருப்பலிக்கும் சரி, திருப்பலிக்கு 7:30 மணிக்கு திருப்பலி அப்படின்னு சொன்னால் 5 நிமிஷத்துக்கு முன்னால் இருக்கணும். அதற்கு ஒரு தயாரிப்பு. இரவு ஜெபத்திற்கும் சரி, ஒரு தயாரிப்போடு நாம் எந்த ஒரு ஞான காரியத்தையும் செய்தால்தான் நம்முடைய மனதை ஒருங்கிணைத்து அதோட ஒன்றிக்க முடியும். எனவே வருகின்ற காலங்களில் ஏன்னா இன்றைக்கி இன்னும் முடியாது, முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன காரியத்தை ஒன்றும் செய்ய முடியாதுன்னா, பேப்பரை எழுதி டீச்சர்கிட்ட கொடுத்த பிறகு திரும்ப வாங்கி நான் கரெக்ட் பண்ண போகிறேன்னு பண்ண முடியுமா? முடியாது. வருகின்ற காலங்களில் என்ன செய்யணும்? தியானம் 9 மணிக்குன்னா எத்தனை மணிக்கு வரணும்? 12 மணிக்கு தானே பூசை அப்படின்னு வரக்கூடாது. 9 மணிக்கு முன்னதாகவே வந்திருந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் நம்முடைய அன்பியங்கள் பலப்பட வேண்டும். நான் தந்தை பீட்டர் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அவர் எனக்கு நேரம் குறித்து கொடுக்கிறேன் இருக்கிறார். மடத்தூர்லேருந்து ஆரம்பிக்கலான் இருக்கிறேன். மடத்தூர்லேருந்து அன்பியங்களை அந்த அன்பிய பணிக்குழுவினர் சந்தித்து இன்னும் பலப்படுத்துவாங்க. அதனால் நம்முடைய ஊர்லேயும் அன்பியங்கள் நடக்குது அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் எல்லாரும் கலந்து கொள்கிறாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. எல்லாருக்கும் என்ன வேலையோ தெரியல. அன்பியங்களில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் உறவை வளப்படுத்தி நல்லா சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாலே நோயெல்லாம் போயிடும். அப்படிதானே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். நம்ம சிரிக்கவே மாட்டோம், அதான் நோயோடு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இந்த தேஞ்சு போய் இருக்கிறவங்க, நோயால் இருக்கிறவங்கெல்லாம் இனிமேல் நல்லா சிரிங்க. நம்ம தெருவில் போகும்போதெல்லாம் சிரிச்சுட்டு போகாது, அப்புறம் கள்ளவண்டி எறிய போகிறாங்க. அன்பியத்தில் கூடி இருந்து என்ன செய்யணும்? பேசி சிரிக்கணும். நீ நல்லா பேசுகிறவங்க, சத்தம் போட்டு பேசுகிறவங்க ரொம்ப நாளைக்கு வாழ்வாங்களாம், ஆண்டுகள் பல வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா சத்தமாக பேசுங்க, பேச வேண்டிய இடத்துல. எல்லா இடத்துலையும் இல்லை, அது மாதிரி எல்லா இடத்துலையும் சிரிக்கக்கூடாது. நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சிரிக்கணும். இது மாதிரி அன்பியம் அதுக்கு ஒரு நல்ல அடித்தளம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு புத்தகம் நான் வாசித்த ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு மலை கிராமத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லியிருக்கிறேன். அவங்கெல்லாம் சில குழுக்களை வச்சுருக்கிறாங்க. பொழுதுபோக்குக்காக கலைக்குழு, அது மாதிரி வழிபாட்டுக்குழுன்னு வச்சு அந்த சமயங்களில் கூடி அவர்கள் தங்களுக்குள்ளே நல்லா உறவாடி மகிழ்கின்றார்கள். அதனால் அவங்க 100 வருடத்திற்கு மேலாக 129 வயசு வரையில் கூட வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அமைப்பு அந்த அன்பியம் பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பயன்படுத்தி கொண்டு 100 வருஷத்துக்கு மேலே வாழணும்னு வாழ்த்துறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்த சத்தியாகப்பர் ஆலயத்திலே
திருப்பலி நிறைவேற்றுவதற்கு எதிர்பாராத விதத்தில் நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அல்போன்ஸ் அடிகளார் அவர்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள். எனவே இன்றைய நாளில் இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை வழங்குவதற்காக உங்களுக்காக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபித்து இறை அருளை வேண்டுவதற்காக ஒரு அருமையான நல்ல இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களது பாசத்திற்குரிய பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, தந்தை அவர்கள் சொன்னதைப் போல அன்பிய பணிக்குழுவினுடைய செயலராகவும் இருக்கின்றேன். எனவே ஒரு முறை நம்முடைய பங்கிற்கு வருகை தந்திருக்கிறேன் அருள் தந்தை சுந்தர் அடிகளார் அவர்கள் இருக்கும்போது. எனவே உறவாடுவோம் உருவாக்குவோம் என்ற ஒரு சிந்தனையின் அடிப்படையில் மறை மாவட்டத்தில் உள்ள எல்லா பங்குகளுக்கும் சென்றிருக்கிறோம். அன்பிய பொறுப்பாளர்கள், இளையோர், மறைக்கல்வி மாணவர், இவ்வாறு எல்லா பிரிவினரையும் நாங்கள் குழுவையும் சந்தித்திருக்கிறோம். அப்பொழுது நமது பங்கிற்கு வருகை தந்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. எனவே தந்தையவர்கள் சொல்லுகிற பொழுது அன்பியங்கள் நன்றாக ஏங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். ரொம்ப சந்தோஷம். சில இடங்களில் அன்பிய கூட்டமே நடக்காமல் இருக்குது. அந்த விதத்தில் அன்பியங்கள் கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, அன்பியங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறது என்று கேட்கும் பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே தொடர்ந்து சிறப்பாக அன்பிய கூட்டங்களை நடத்துங்கள். அன்பிய கூட்டங்களில் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுங்கள். சில வேளையில் அன்பியம்னா பெண்பியமாக நினச்சிடறாங்க. ஏன்னா பெண்கள் மட்டும்தான் போகணும். இல்லை, அன்பியத்தில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், இளையோர் அனைவருமாக கலந்து கொள்ள வேண்டும். சில வேளையில் வீட்டுக்கு ஒரு ஆள் போனால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, குடும்பமாக அன்பிய கூட்டங்களில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். சிறப்பாக அன்பிய கூட்டங்களை நடத்த வேண்டும். அந்த அன்பியத்தை ஒரு உயிரோட்டமுள்ள பங்கேற்பு அமைப்பாக மாற்ற வேண்டும். அன்பிய பொறுப்பாளர்கள் கடமை உணர்வோடு அர்ப்பணத்தோடு செயல்பட வேண்டும். முகமலர்ச்சியோடு மகிழ்ச்சியோடு, அது ஒரு அப்போஸ்தல பணி. முகமலர்ச்சியோடு மகிழ்ச்சியோடு நீங்கள் அன்பிய பொறுப்பாளர்கள் பணிகளை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அறிக்கை எப்படி எழுதுறீங்கன்னு தெரியலை. அதாவது மாநில பணிக்குழுவிலேருந்து ஒரு ஃபார்மெட்டு இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒன்று போல தான் இருக்கும். நம்முடைய பங்கு தந்தை அவர்களிடம் நாங்கள் கொடுக்குறோம். அந்த ஃபார்மெட்டு படி அன்பிய கூட்டம் நடத்தி முடித்து அறிக்கை நீங்கள் எழுதலாம். இரண்டாவது, அன்பிய கூட்டம் நடத்தும் முறை 7 படிமுறைகளில் நடத்தணும். நீங்கள் எப்படி நடத்துகிறீங்கிறது எனக்கு தெரியவில்லை. அந்த 7 படிமுறைகள் இப்படி நடத்தணுங்கிறதையும் பங்கு தந்தையிடம் நாங்கள் கொடுத்து விட்டு போகிறோம். எனவே அதை நீங்கள் பயன்படும் என்று நம்புகிறேன். பயன்படுத்தி சிறப்பாக அன்பியங்களை நீங்கள் கட்டி எழுப்புங்கள். தந்தையவர்கள் சொன்னதைப் போல இந்த வாரமோ இல்லை அடுத்த வாரத்தில் வரலாம்னு நினைக்கிறேன். ஒரு நாள் அந்த மடத்தூர் அந்த கிளை பங்கிற்கு சென்று அன்பியங்களை சந்திப்பதற்காக நாங்கள் வருவோம். உங்கள் பங்கு தந்தைக்கு தகவல் தெரிவிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் எழுந்து நின்று இறையாசிர் வேண்டுவோம். இந்த ஒரு அருமையான தருணத்திலே நானும் உங்கள் அனைவருக்கும் நன்றி நவில கடமைப்பட்டிருக்கின்றேன். முதலாவதாக இந்த தியானத்தை நம்மளோடு இணைந்து வழிநடத்திய நமது இறை தந்தைக்கு முதல்கண் நன்றியையும், எனக்கு இந்த நல்லது ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்கள் பங்கு தந்தைக்கு எனது நெஞ்சாத நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலுமாக உங்கள் அனைவரையும் எனது குரு பட்டத்திற்காக மன்றாட வேண்டுகின்றேன். வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி என்னுடைய குரு பட்டம் மேது ஆயர் லூர்து ஆனந்தம் அவர்களால் திருநிலைப்படுத்தப்பட இருக்கிறது. அடுத்த நாள் 2ஆம் தேதி நன்றி திருவிழையாக நான் ஒப்புக்கொடுக்க இருக்கின்றேன். உங்கள் அனைவருடைய ஜெபத்தையும் இந்த அருமையான வேளையிலே நான் வேண்டிக் கொள்கின்றேன். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உலகில் வாழுகிற நாங்கள் ஏற்கனவே விண்ணக வாழ்வில் பங்கு பெற அருட்கூர்ந்தே மாட்சிக்கு உரிய மறை நிகழ்வுகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு செலுத்தும் நிறை நன்றியை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் மீது இறங்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு